ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஃப்ரூட் சாலட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃப்ரூட் சாலட் செய்ய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஃப்ரூட் சாலட்டை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு. இதுக்கு சீட்லெஸ் கிரேப்ஸாக இருந்தால் ஓகேங்க. மற்றபடி நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சீடோடு இருக்கிற கிரேப்ஸ் தான் சாப்பிடணும். ஆனால் இந்த ஃப்ரூட் சாலடுக்கு வந்து சீட்லெஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆரஞ்சு, பனானா, பொமேக்ரானட், மேங்கோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது. அதனால் ஜாஸ்தி கம்மி எதை சேர்த்துறது அப்படின்னா அவங்கவுங்க விருப்பந்தாங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. பாருங்கள், பொமேக்ரானட் சேர்த்திக்கிறேன், ஆப்பிள். இது எவ்வளோன்னு அளவு கேட்டால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சேர்த்துறேங்க. க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, ஆரஞ்சு, மேங்கோ. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம ரிச்சாக இருக்கிறதுக்காக, அதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது கூட பால்கோவா, மில்க் மெய்டெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் போதுங்க. ஜாஸ்தியாக வேணாங்க, ஏன்னா மில்க் மெய்ட்லேயும் ஸ்வீட் இருக்கும், அப்புறம் பால்கோவாலேயும் ஸ்வீட் இருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போதுங்க. பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் பால்கோவா. அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இனி அடுத்தது மில்க் மெய்டு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் மில்க் மெய்டு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட் பத்தாமல் இருந்துச்சுன்னா பால்கோவா, மில்க் மெய்டு, சுகர் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக க்ரீமை சேர்த்துருங்க, அதாவது பாலாடை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ண அதுக்கு தகுந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இது இப்போ நல்லா ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது ஒரு 1 ஹவராவது ஃப்ரீஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத எடுத்து பார்க்கலாங்க. இப்போ லிக்விடாக தான் தெரியும், பார்த்திங்களா. இப்போ லிக்விடாக தான் தெரியும். அப்போ இப்படி நம்ம இப்படி டச் பண்ணோம்னா அப்படியே இறங்குறக்கே ஸ்பூனே இறங்காது. அந்தளவுக்கு நல்லா சில்னஸ் ஏறி சூப்பராக இருக்குங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், மில்க் மெய்டு போட்ட ஃப்ரூட் சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீம் வேணாலும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருந்த மில்க் மெய்டு, பால்கோவா எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, செமையாக இருக்குங்க. இந்த சில்னஸோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.